அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அது மத்திய அரசு மற்றும் மாநில அரசு ஊழியர்கள் ஓய்வூதியதாரர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான டிஏ அரியர் பற்றியது. பொதுவாக ஒரு விஷயம் கவனிச்சிருக்கீங்களா? தேர்தல் வரும்போது தான் அரசாங்கத்துக்கு ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களும் ஞாபகத்துக்கு வருவாங்க. அது மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி, தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் போது தான் அதிரடி சொல்லிகள் வெளியாகும். இப்போவும் அதே மாதிரி ஒரு அதிரடி அறிவிப்பு வந்திருக்கு. மேற்கு வங்க மாநில அரசு ஊழியர்களுக்கு மார்ச் 2026 முதல், அதாவது இந்த மாதத்திலிருந்தே 2009ஆம் ஆண்டிலிருந்து நிலுவையில் உள்ள டிஏ அரியர் தொகையை வழங்கப் போவதாக முதல்வர் மம்தா பானர்ஜி அறிவிச்சிருக்காங்க. இதற்கான 2 காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீதிமன்றம் தலையிட்டு ஊழியர்களின் உரிமையை உடனே கொடுங்கன்னு உத்தரவிட்டது. 2வது, மேற்கு வங்கத்தில் தேர்தல் வரப்போகுது. அதனால தான் இத்தனை வருஷ கோரிக்கை இப்போது நிறைவேறிக்கிறது. ஒரு மாநில அரசாங்கமே 2009 நிறுத்தி வைக்கப்பட்ட அரியர் தொகையை இப்போ கொடுக்க முன் வரும்போது மத்திய அரசு ஏன் 18 மாத டிஏ அரியர் தொகையை இன்னும் கொடுக்காமல் இருக்குது? சுமார் 34,000 கோடி ரூபாய் நிலுவைத் தொகை பென்ஷனர்களுக்கும் ஊழியர்களுக்கும் போய் சேர வேண்டியிருக்கு. இது அவங்க உழைப்புக்கு கிடைக்க வேண்டிய பணம். இதை அரசாங்கம் முடக்கி வைக்கக்கூடாது. மேற்கு வங்க அரசு எடுத்த இந்த முடிவை முன்மாதிரியாக எடுத்துகிட்டு மத்திய அரசும் 18 மாத அரியர் தொகையை ரிலீஸ் பண்ணுங்கிறது நம்ம எல்லோருடைய எதிர்பார்ப்போம். நண்பர்களே, நான் சொல்கிறது உங்களுக்கு சரியாக தோணியிருக்கலாம். நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறவங்களில் 37% பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பார்த்துட்டு இருக்கீங்க. இது போன்ற சரியான மற்றும் உண்மையான தகவல் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும்னா இப்போவே டெய்லி ராக் ஒன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மம்தா பானர்ஜி அவர்கள் ட்விட்டரில் ஒரு நிகழ்ச்சியான பதிவை போட்டிருக்கிறாங்க. ஆசிரியர் முதல் நகராட்சி ஊழியர்கள் வரை எல்லோருக்கும் மார்ச் 2026 பணம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி ஒரு நல்ல செய்தி மத்திய அரசு ஊழியர்களுக்கும் பென்ஷனர்களுக்கும் சீக்கிரம் வரும்னு நம்புவோம். உங்களோட கருத்து என்ன? 18 மாத டிஏ அரியர் நமக்கு கிடைக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.